வெற்றியாளர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கத்துக்கணும். ஆண்டவர் காயின்ட்ட இவனுக்கு எரிச்சலான உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? அவன்கிட்ட போய் பேசுறாரு. யார்கிட்ட? இந்த காயின்ட்ட போய் கர்த்தர் பேசுறாரு. பொறாம பிடிச்ச எரிச்சல் பிடிச்சவன்கிட்ட போய் பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? தம்பி, எதுக்கு நீ இப்ப கோவப்படுற? எதுக்கு நீ இப்ப எரிச்சல் அடைகிற? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை. ஆமென், ஆமென். பாருப்பா, உன் அண்ணன் ஆபேல், உன் சகோதரன் ஆபேல் என்ன செஞ்சானோ அதே நீயும் செஞ்சனா அதே அங்கீகாரம் உனக்கும் உண்டு. நான் கர்த்தர், நான் மாறாதவன். If you do well believing me and doing what is acceptable and pleasing to me, will you not be accepted? நீ ஏத்துக்கொள்ளப்பட மாட்டியா? உன்னை யார் நிராகரிப்பா? அப்ப நீ என்ன பண்ணப்படுவ? அங்கீகரிக்க. நம்ம வெற்றியாளர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கத்துக்கணும். வாழ்க்கையில முன்னேறவங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. வாழ்க்கையில ஜெயிச்சவங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. வாழ்க்கையில நல்லா வந்தவங்களை பார்த்து அவன் ஊர் அப்படியே தப்பா தான் பண்ணியிருப்பான். நம்ம ஊர்ல பாருங்களேன், ஒருத்தன் நல்லா ஆயிட்டாலே இவங்க என்ன பேசுவாங்க? அது நல்ல விதமா வந்திருக்கும் நினைக்கிறேன். 2ஆம் நம்பர் நல்லா டைலாக் வச்சிருக்கிறாங்க. அது அது ஒன்றும் இல்லை, அந்த ஆளுக்கு ஜால்ரா போட்டதுனால வந்துடுச்சும்மா, அது அப்படி வந்துட்டுமா, இப்படி வந்துட்டுமா. ஒரு நாளும் அதை என்ன பண்ண மாட்டான், சொல்லவே மாட்டான். நாம் அப்படி இருக்கக்கூடாது. நமக்குள்ளேயும் வரும், வராதுன்னு சொல்லவே முடியாது. ஆனால் நாம் என்ன பண்ணோம்னா, நம்ம இருதயத்தை விசுவாசிக்கிறதுக்கு பயன்படுத்தணும். அவர்களுக்கு செய்த கர்த்தர் எனக்கும் செய்வார். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் சுதந்திரிக்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக மாறுங்கள். விசுவாசத்துல கர்த்தரை நம்பி ஜெயிச்சான் பாத்தியா, அந்த ஸ்டெப்ஸை கத்துக்கோ. நீயும் அப்படியே போய் காலை வை. நீனும் அவங்க செஞ்சதை கத்துக்கிட்டு செய். அவங்களுக்கு செஞ்ச கர்த்தர் உனக்கும் செய்வார். ஒரு ஊழியக்காரர் 25 ரோல்ஸ் ராய் வச்சிருக்கிறார். சொந்த விமானங்கள் வச்சிருக்கிறாங்க, பெரிய பெரிய கட்டடங்கள் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொறாம வரல. இதை பார்க்கும்போது என்ன வந்துச்சு தெரியுமா? இன்ஸ்பிரேஷன்ஸ். வாவ், என் தேவனை நம்பி இவங்கெல்லாம் இப்படி வந்திருக்காங்கன்னா அதே தேவனை தான் நானும் ஆராதிக்கிறேன், அதே கர்த்தரை தான் நானும் விசுவாசிக்கிறேன். அவர்களுக்கு செய்த கர்த்தர் எனக்கும் செய்வார். அவர்களை உயர்த்தின தேவன் என்னையும் உயர்த்துவார். அப்ப எப்படி போட்டிருப்பாருங்க? நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. நீங்க என்ன பண்ணுங்க? ஜெயிச்சவங்களை பின்பற்றுங்க. அவங்க ஸ்டெப்ஸை கத்துக்கோங்க, அவங்க ஹேபிட்டை கத்துக்கோங்க, அவங்க தாட்டை கத்துக்கோங்க, அவங்க வழிகளை கற்றுக்கோங்க. கத்துக்கிட்டீங்கன்னா அவனுக்கு மட்டும் நடக்காது, உனக்கும் நடக்கும். கர்த்தர் உன்னை ஐஸ்வர்யவன் ஆக்குவார், உன்னை வெற்றி உள்ளவன் ஆக்குவார், உன்னை சமாதானம் உள்ளவன் ஆக்குவார். ஆமென்.